மல்லி ரொம்பவே பாவம் தான். ஏன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் விஜய பார்க்க போனாங்க. எதுக்காக? சரி அடிபட்டுருக்காங்க. அவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கிறத போனா கூட, அந்த இடத்துலயும் மல்லிய வந்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி தான் விஜய் அனுப்புறாரு. அப்போ விஜய் என்ன நெனப்புல இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. மல்லிய பத்தி அவரு நல்லாவே தெரியும். ஏன்னா, மல்லி தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு இருந்தாங்க. மல்லி மட்டும் இல்லன்னா, விஜய் இன்னைக்கு இந்த மாரி இருக்க முடியாது. ஆனா, விஜய வந்து ஒரே ஒரு விஷயத்த காரணம் காட்டி, மல்லிய வந்து தொரத்தி அடிக்கிறாங்க. அதாவது, "என் பொண்ணு இல்லாம இங்க வராத" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா, அதே நேரத்தில ஒரு வெறுப்போட மல்லிய பேசுறாங்க. கொஞ்சம் விஜய் நெனச்சு பார்த்தாருன்னா, மல்லிய இந்த மாரி பேச மாட்டாங்க. ஏன்னா, வெண்பாவ எந்த அளவுக்கு மல்லி வந்து நேசிச்சாங்க, அதே நேரத்தில வெண்பாவ எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத விஜய் கொஞ்சம் அதில ஒரு நிமிஷம் உணர்ந்தாருன்னா, கண்டிப்பா மல்லிய அப்படி திட்டியிருக்க மாட்டாங்க. அப்ப அதில என்னன்னா, இவங்க எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்க, அதாவது இந்த கதிரேசன் ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல விஜய் எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்கன்னா, மல்லி வந்து வெண்பாவுக்கு ஒரு ஆயா தான் அப்படிங்கிற மாரி தான் அவங்க அடிமனசுல இருக்கு, அப்படிங்கிற மாரி தான் எண்ணம் தோணுது. ஏன்னா, இப்ப வந்து விஜய்க்கு அவங்க பொண்ணு தான். அப்ப விஜயால சரி முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க போலீஸ் சோர்ஸு, அவங்க நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு தேடலாம். அதே நேரத்தில இந்த கதிரேசனுக்கு தெரியாத ஆள் கிடையாது. அவரும் தேடலாம். ஆனா, எல்லா பழியும், பாவமும் எல்லாம் யார் மேல விழுது? மல்லி மேல விழுது. "நீ தான் தொலைச்ச" அப்படிங்கிற மாரி இருந்தது. அவங்க பேத்தி தான் அந்த வீட்டு பொண்ணு தானே. யார் தொலைச்சிட்டா என்ன? இது ஏதோ நடந்து போச்சு. எல்லாருமா சேர்ந்து தேடுவோம்னு அப்படி தேடிக்கலாம். அத விட்டுப்புட்டு மல்லி மேல ஒரு கார்னர் பண்ணி, மல்லிய ஒருவேள இந்த வீட்ட விட்டு துரத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில தான் இவங்க இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. எப்படியா இருந்தாலும் மல்லி அதுக்காக சோட போயிற மாட்டாங்க. ஏன்னா, அவங்களும் துணிஞ்சு நிக்கிறாங்க. நான் கண்டிப்பா என் வயித்துல வளர்ற அந்த குழந்தை அது குழந்தை மேல வெண்பா கை படணும். விஜய் கையும் படணும். அதுக்குள்ள நான் வெண்பாவ கூட்டு வருவேன். எங்கேயாவது அப்படின்னு சொல்லி மல்லி வந்து போறாங்க. கண்டிப்பா வெண்பாவ கூட்டு வந்துருவாங்க. அதுல சந்தேகமே இல்ல. ஆனா, இவங்க இந்த கதிரேசன், விஜய் பண்ற பேச்சுகள் தான் ரொம்ப ஓவரா போயிட்டுருக்கு. அவங்க நெனப்பு எல்லாமே மல்லி வந்து வெண்பாவுக்கு ஆயா வேல பார்க்குறது, அது மட்டும் தான் சரி. கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் வெண்பா என் பேத்திங்கிறது, விஜய் வந்து ஏன் வெண்பா குட்டி செல்லம் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கக்கூடாது. மல்லி வெண்பாவ எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத 2 குடும்பமும் உணர்ந்தாங்கன்னா, மல்லிய வந்து ஒரு இம்மி அளவு கூட குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு எல்லாம் தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா, எல்லாம் இந்த ராஜி தான். அது சீக்கிரத்தில முடிவு வரும். அதே நேரத்தில ஒரு விஷயத்த வந்து தயங்குறாங்க மல்லி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.